நம்ம பேபி பொட்டேட்டோ வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டில் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வாங்கி வேக வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டாச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறப்போ அது சேர்த்து போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி, பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. வாசமாக கம்பமாக இருக்குது. நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும்போதே சாம்பார் பொடி, மிளகாத்தூள், சாம்பார் கரைச்சி வச்சுருவோம்ல, அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாலாம் நல்லா கழுவி விட்டுட்டோம். இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான காரசாரமான பேபி பொட்டேட்டோ பொரியல் நமக்கு ரெடி. மேலே கருவேப்பிலை சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா இந்த மசாலா உருளைக்கிழங்குல நல்லா ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.